காவேரி வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா சாமானையும் தூக்கி வெளியே போட்டிருக்காரு பசுபதி. அதுக்கப்புறம் அவங்க போர்ட வந்து மகாநதி போர்ட ஃபுல்லாவே வந்து உடைச்சிட்ருக்காரு. அதையெல்லாம் பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. "ஏன் இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. "நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா இது என்னோட வீடு" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி. "ஆமாடி, இந்த ஆள் இப்படி தாண்டி பண்ணிட்டுருக்கான். இந்த பசுபதி என்ன ஆவனே தெரியல, இப்படி பண்ணுறானேன்னு" ஒரு பாட்டி செமையா டென்ஷன். "ஏய் பசுபதி, உன்னை சும்மா விட மாட்டேன்டா" சொல்லிட்டு ஓடி வராங்க. உடனே பாட்டியை தடுத்து அப்படியே வந்து தள்ளி விடுறாரு. உடனே பாட்டி போய் விட போகிறாங்க. காவேரி அப்புறம் வந்து நம்ம குமரன் அவங்கள வந்து பார்த்து பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து "இப்படி அநியாயம் பண்ணுறியேடா, நீ நல்லா இருக்க மாட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சாபம் விட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து அழுதுட்ருக்காங்க. நம்ம வந்து காவேரி அவங்க அம்மா. அதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதா பார்த்துட்டு, "அம்மா நீ அழாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா ரவுடிஸ் எல்லாம் வச்சு எல்லாம் வந்து அவங்க திங்ஸ் எல்லாமே தூக்கி வெளியே போட்டுறாங்க. பயங்கரமாக கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு பசுபதி. இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா காண்டாகுறாங்க. நம்ம காவேரி, "இப்படி பண்ணுறான் இவன்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்கிட்ட பத்திரம் இருக்குது. இந்த வீடுக்கு எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து எங்ககிட்டயும் பத்திரம் இருக்குது. இது எங்கள் வீடு வேணும்னே போலி பத்திரம் ரெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி கவலை இல்லை. இது என் வீடு, என்கிட்ட பத்திரம் இருக்குது. என்ன வேணாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு. அப்போ வந்து குமரன் வந்து அவர்கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ கரெக்டாக கையெழுப்பு ஏற்படுது. அப்போ அவங்க ஆளுங்களும் வந்து குமரன் அடிக்கிறாங்க. அவரும் திருப்பி அடிக்கிறாரு. பெரிய பிரச்சனையாவது. கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. ரெண்டுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, "சார் இது எங்களோட வீடு சார். இவர் வேணும்னே பிரச்சனை பண்ணுறாரு" அப்படின்னோடனே, "அம்மா அது அவங்க வீடுன்னு சொல்லிட்டு அவர் பத்திரம் வச்சுருக்காருமான்னு" சொல்லிட்டு போலீஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. போலீஸை வந்து "இவன் விலை கொடுத்து வாங்கியிருப்பான், இவன்லாம் மோசமானவன், கண்டிப்பாக காசெல்லாம் கொடுத்துருப்பான்" அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. உடனே வந்து போலீஸ் வந்து, "இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. அவர் பத்திரத்தை வச்சுருக்காரு. இப்போ 2 பேரும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு எங்களுக்கு என்ன தெரியும். இதை கோர்ட்டுக்கு போய் தான் நீங்கள் தீர்த்துக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி எல்லாருமே. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்கிறாங்க காவேரியோட குடும்பம். உடனே அவங்க அம்மா பயங்கரமாக அழறாங்க. என் புருஷன் கட்டின வீடு போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குடி. இவன் அதை அபகரிச்சுக்க பார்க்குறான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என் புள்ள வாழ்ந்த வீடு, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன்றாங்க. மரியாதை எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிடுங்க. அப்படி நீங்கள் கிளம்புறதே நடக்கிறதே வேறு" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பார்த்தா காவேரி வந்து நம்ம குமரனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் "உனக்கு என்ன தான் வேணும்? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "என்ன தான் வேணுமா? நீ துடிக்கணும், நீ கஷ்டப்படணும், உன் குடும்பமே கஷ்டப்படணும். இது யாருக்காக தெரியுமா? விஜய்க்காக. விஜய் உங்களை பார்த்து பார்த்து துடிக்கணும். அதுக்காக தான் விஜய்க்கு இப்போது ஃபோன் போட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை, விஜய்க்கு நீங்கள் இருக்கிறத அப்படியே தத்ரூபமா லைவில் காட்டுவேன். அப்புறம் என்ன, விஜய் வந்து துடிப்பான். அவன் துடிக்கிறது தான் எனக்கு வேணும். ஏன்னா அவன் என்ன துடிக்க வச்சான், என் கையை உடைச்சான். அவனை நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்றாரு. முதல்ல நான் நினச்சிட்டு இருந்தேன், விஜயை நான் கஷ்டப்படுத்தினா நீ துடிப்ப அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வேறு மாதிரில இருக்குது. நீ உன்னை என்ன கஷ்டப்படுத்தினாலும் விஜய் தான் துடிக்கிறான். விஜயும் துடிக்க வைக்கணும், உன்னையும் துடிக்க வைக்கணும். அதுக்கு என்ன வழி? உன்னை கஷ்டப்படுத்தினா விஜய் துடிப்பான், விஜய் கஷ்டப்படுத்தினா நீ துடிப்ப. நீங்கள் 2 பேரும் துடிக்கிறது நான் பார்க்கணும். அந்த விஜய் இவ்வளோ நாளாக எனக்கு எதிரி இல்லை. எப்போ என் கையை உடைச்சானோ அதுலேருந்து அவனுக்கு எதிரி ஆகிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னோடனே, "மாமா விஜய்க்கு சொல்லிட்டாருன்னா என்ன மாமா பண்ணுறது? விஜய் இங்கே வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் மாமா" அப்படின்னோடனே, "இங்கே பாரு, உனக்கும் எங்களுக்கு தானே பிரச்சனை. விஜய் எதுக்கு இது இழுக்கிற? அப்படி தான்டா இழுப்பேன்" அப்படின்றாரு. "மாமா விஜய் வந்து ஃபோன் எடுக்கவே கூடாது மாமா" அப்படின்னோடனே, "என்னம்மா பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே" அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறேன், எடுக்கல. "என்ன விஜய்க்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்குது? உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, அதான் விஜய்க்கு எடுக்கல. உனக்கு நேரம் நல்லா இருக்குடா, அதான்டா விஜய்க்கு எடுக்கல. ஒரு வேளை விஜய் எடுத்திருந்தானா உன் கதை வேறு மாதிரி ஆயிருக்கும்" அப்படின்றாரு வந்து குமரன். அதை கேட்டால், "ஓ அப்படியா? அப்போ விஜய் வந்தால் என்ன வேணாலும் பண்ணிடுவான். விஜய் என்னடா வருது, நானே உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. உனக்கெல்லாம் இருக்குடா, எங்கள் வீட்டு சாமான்லாம் வெளியே தூக்கி போட்டிருக்கல, எல்லாம் பாடுபடுத்தி எடுக்கிறல, உனக்கு கண்டிப்பாக வந்து இருக்குடா" அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன இருக்குன்னு நானே பார்க்குறேன். இந்த வீட்டில் தான் இருப்பேன். என்னை முடிஞ்சால் நீங்கள் துரத்துக்கு இங்கே பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி உட்காந்துடுறாரு. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன காவேரி பண்ணுறது அப்படின்னோடனே, "மாமா என்னம்மா பண்ணுறது" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நான் பூந்து அவனை ஏதாவது ஒன்று பண்ணிடுறேம்மா, ஜெயிலுக்காவது போயிடும் மாமா. "அப்படிலாம் பண்ணாதீங்க மாமா, அக்காவை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா மாமா" அப்படின்றாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் குடும்பமே வந்து அப்படியே நிற்கிறாங்க. சிரிச்சிட்டு இருக்காரு பசுபதி.